ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மார்ஷல் கார்டஸ்ல சீசன் 2 எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலாம் சேனல்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் ஹீரோவையும் அந்த ஜெனரலையும் துரத்திட்டு போயிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாய்சன் இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ள வந்து போயிருவான். அதோட தான் பாத்தீங்கன்னா வந்து எபிசோட் முடிஞ்சுச்சு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு வீர காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள இந்த நாட்டுடைய பிரின்ஸும் அப்புறம் அவரோட அங்கிளும் தான் உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப நடந்த பிரச்சனை பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வந்து காட்டுறாங்க. பிரின்ஸ் தான் பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்காரு. உன் பையன் நிறைய அப்பாவி பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நீயுமே நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட, நீங்க பண்ணது ஒரு பெரிய குற்றம் அப்படி சொல்லிட்டு உங்க கதையை முடிக்க போறேன்னு சொன்னோன்னே அவனுக்கு செம கடுப்பாயிடுது. உன்னை பத்தினா பிரின்ஸ் அட்டாக் பண்ண வந்தா அவர் பத்தினா ரொம்ப அசால்ட்டா அவனை அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அந்த இடத்துல அதோட பத்தினா கதை முடிஞ்சிருது. இப்ப இவனோட கதை முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் காலே அவகாரி தான் வந்து முடிக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த செக்ட் விஷயத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவனு பாத்தீங்கன்னா வந்து தப்பு பண்ணிருக்கான். அப்போ அவரோட அங்கிள் சொல்றாரு, அவன் இந்த அளவுக்கு வந்து தப்பு பண்ணிருக்கானா கண்டிப்பா அவனுக்கு பின்னால யாரோ ஒரு பெரிய கை இருக்காங்க, அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அவனை வந்து டீல் பண்ணணும் அப்படி சொல்றாரு. அப்புறம் இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் பத்தி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரின்ஸ் இருக்காருல்லையா, அவர் பாத்தீங்கன்னா வந்து நான் சூஃப் அங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஹீரோ பார்க்கணும்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அதுக்கு அவரோட அங்கிள் சொல்றாரு, அவன் சோரிங் கிளவுட் செக்டுக்கு போறான்னா அதான் அமுச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வச்சு இவங்களுமே ஒரு பெரிய பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து சோரிங் கிளவுட் செக்டோட ட்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குள்ள தான் பாத்தீங்கன்னா வந்து இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அவங்க ட்ரெஷர்ல ஆட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோட செக்ட் அட்டாக் பண்றதுக்காக அந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா அங்க போயிருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஆனா அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி செக்ல இருந்த எல்லாரையும் பாதுகாப்பா பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு அமைச்சிட்டான். அந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் திரும்ப செக்டுக்கு வரதுக்குள்ள ஹீரோ இங்க வந்து எல்லாத்தையும் ஆட்டிய போட்டான். அப்ப அந்த செக்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெட் கலர்ல ஒரு பவர் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி வந்து மாறி மத்தவங்களை போட்டு அந்த இடத்துல கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துறான். ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, என்னடா அவனுங்க எல்லாரும் இந்த மாதிரி வந்து மாறி இருக்கானுங்க அப்படின்னு. அவனுங்க என்னதான் இப்படி மாறி இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களை விட்டு போற மாதிரி இல்ல. ஏன்னா ஹீரோட நோக்கமே பாத்தீங்கன்னா மொத்த செக்டியை வந்து அழிக்கிறது, அதாவது ஒருத்தன் கூட விடாம இங்க போட்டு தள்ளுறது தான். இவனுங்க ஜாம்பியா மாறி இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களை கொண்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு மொத்த பேரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட பவர்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அவளோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்றா. அந்த ஜாம்பியா மாறினவனுங்க அவங்களோட ஆளுங்களே பிடிச்சி அவங்களோட பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சு கடிச்சு எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அங்க இருக்கிற மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். ஹீரோ அங்க இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்தையும் சும்மா விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பவர் யூஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ணிடுறான். அதாவது அந்த இடத்துல அந்த செக்டியே பாத்தீங்கன்னா அடையாளம் இல்லாம அழிச்சிருவான். அங்க இருந்து அப்புறம் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான், நம்ம கொடுத்த கிஃப்ட பத்தி இந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் என்ன நினைப்பாப்புல அப்படின்னு. அதான் ஹீரோ மொத்த செக்டி காலி பண்ணிட்டானே அதை பத்தி தான் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நம்ம கொடுத்திருக்கிற கிஃப்ட் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா அவன் பயங்கர பிஸியா இருப்பான் அப்படின்னு. அந்த கோஸ்ட் மாஸ்க் சாவறதுக்கு முன்னாடி அந்த இம்பீரியல் தாம் பத்தி வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல ஏதோ சீக்ரெட் டெக்னிக் வந்து கிடைக்கும் அப்புற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். பிரின்ஸ் அங்கிளோட ஹெல்ப்பால தான் பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம்ல ஹீரோ செக்ல இருந்த எல்லாருமே வந்து ஹீரோவால காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். அப்ப இந்த ரெண்டு சிஸ்டர்ஸே வந்து காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து குளிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பத்தி தான் வந்து ஜாலியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலி ஆஃப் 10,000 போன்ற இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ போயிருக்கான். அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம செக்டர் சேர்ந்த எல்லாருமே சேஃபா இருக்காங்க. அங்க இருக்கிற ஆன்சிஸ்டரை பாக்குறதுக்கு ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். ஏன்னா ஹீரோவால் தான் பாத்தீங்கன்னா வந்து அவனோட செக்டே வந்து அழிஞ்சு போச்சு அப்புறம் மாதிரி வந்து சொல்லுவான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதை நினைச்சு வந்து கவலைப்படாத, நீ தான் அங்க இருந்து எல்லாரும் காப்பாத்திட்டல, நம்ம செக்டர் திரும்ப வந்து எப்படி இருந்தாலும் உருவாக்கிடலான்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாடாய்ஸ் டெக்னிக் வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பான். அதை பத்தி வந்து ஹீரோட்ட கேட்கறாரு. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் அதுல இருந்து கொஞ்சம் தான் வந்து இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதை நீ வந்து நல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன்னா அது கண்டிப்பா உனக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த பொண்ணு இதுவுமே இம்பீரியல் தாமுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் தான், அப்ப கண்டிப்பா இங்கேயுமே ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்கும், அதை பத்தி வந்து கேளுன்னு சொல்றா. ஹீரோவும் அதை பத்தி அவர்கிட்ட வந்து கேட்கறான். அப்ப அவர் சொல்றாரு, இப்ப நீ வந்து போதுமான அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, அதனால இப்ப அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல, உனக்கு நான் வேற ஒரு டெக்னிக் தரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் டெக்னிக் வந்து கொடுக்குறாரு. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹீரோவால வானத்துல ரொம்ப வேகமா வந்து பறக்க முடியும். 3 பில்ஸை பத்தி வந்து சொல்றாரு, ஹெவன் பில், ஐஸ் பில், ஃபயர் பில். அதுல ஹெவன் பில்ல பாத்தீங்கன்னா அவர் எடுத்துட்டாரு, மீதி ஐஸ் அண்ட் ஃபயர் பில் வந்து இங்க தான் இருக்கு சொல்றாரு. ஹீரோ வந்து அந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணும்போது ஹீரோ சுத்தி அந்த ஐஸ் அண்ட் ஃபயர் தான் பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். ஹீரோ ஒரு வழியா அந்த டெக்னிக்கை பாத்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பண்ணிடுவான். அந்த டைம்ல கரெக்டா ஹீரோட இன்னர் கோர்ல பிரச்சனை வந்தது. அந்த டிவைன் லைட்டிங் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுது. ஹீரோ இன்னர் கோர்ல இருக்கிற டிராகன் கண்ட்ரோல் இல்லாம போக ஆரம்பிச்சிடும். ஹீரோ போயிட்டு அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அது பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும், கண்ட்ரோலே இல்லாம. இதுக்கு மேல இப்படியே போனா வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு ஹீரோனோட லைட்னிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல்
பண்றான். அதுவுமே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் ஆயிடுது. அப்புறம் அந்த பவரையும் பார்த்தீங்கன்னா, அவனோட பவர்க்குள்ள வந்து கம்பைன் பண்ணிருவான். அந்த கம்பைன்லாம் ஆயி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "அப்பா பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுடா" அப்பன்னு நெனைக்கும்போது, அந்த இடத்துல ஐஸ் அண்ட் ஃபயர் அதான் அந்த நெருப்பு குழம்பும், ஐஸும் அங்க இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பில்லும் ஆக்டிவேட் ஆயி ஹீரோவ அட்டாக் பண்றதுக்கு வர ஆரம்பிச்சது. ஹீரோ உடம்புக்குள்ள போயிட்டு அவனோட இன்னர் கோரயே பார்த்தீங்கன்னா, அந்த 2 பில்லும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது எப்படியாவது வெளிய எடுக்க சொல்லிட்டு ஹீரோ வந்து ட்ரை பண்றான். அப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? ஹீரோ உடம்புக்குள்ள, அவள பார்த்தீங்கன்னா, அவளோட பவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்றா. ஆனா பார்த்தீங்கன்னா, அவளாலயுமே அது வந்து முடியல. அப்புறம் ஹீரோ அவனோட அந்த டார்டாய்ஸ் பவர் யூஸ் பண்ணி ஷீல்டு மாரிலாம் போட்டு எப்படியோ அத பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல இந்த 2 சிஸ்டர்ஸும் அங்க வர, இந்த 2 பில்லும் அந்த 2 சிஸ்டரோட உடம்புக்குள்ள போயிருது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அதால அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அப்புறம் அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பில்லோட பவர்ஸ வெளிய எடுக்கலாம். அந்த பில்ல வெளிய எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்றான். ஆனா முடியல. அப்ப அந்த 2 பொண்ணுங்களும் எங்கள உன்னால வந்து காப்பாத்த முடியாது. அதனால இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்புறம் மாரி வந்து சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து போகாம அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்சிஸ்டர் ஹீரோ வந்து தூரம் இழுத்து போட்டுட்டு, அவர் பார்த்தீங்கன்னா, அவர் பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அவங்க 2 பேருமே அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு ஹெவன்லி பில்லோடைய பவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே சிலை மாரி வந்து ஆயிருவாங்க. அப்ப ஹீரோ அவர்ட்ட கேட்கறான், அப்ப அவங்க வந்து நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு இவங்கள பாதுகாப்பா பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஆனா அந்த பில்லோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்குள்ள நம்ம வந்து பர்பிள் ட்ரெஸ் சோல் மாஸ்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அவரோட ஹெல்ப்பால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியும். இவர் இப்படி சொன்னோனே ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறான். இவ்ளோ பவர்ஃபுல்லானால இன்னும் 1 வருஷத்துக்குள்ள எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்படி ஹீரோ சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த அசுரா கோஸ்ட் டவர்ல ஹீரோ போன சீசன்ல அந்த டீமன் ஏப் கிங் வந்து பார்த்திருப்பான். அவர் ஞாபகம் ஹீரோக்கு வந்துருது. சரி முதல்ல இங்க இருந்து மியா டீமன் மவுண்டனுக்கு வந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து கிளம்புறான். சோரிங் கிளவுட் செக்டோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா வந்து ஜி கிளானுக்கு வந்திருக்காப்ல. ஜி கிளானோடைய ஆன்சிஸ்டர் பாக்குறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தா மக்கள்லாம் புடிச்சு வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஆன்சிஸ்டர் இவனை பார்த்து, இந்த டீமன் டெக்னிக் கல்டிவேஷன் பண்றதுல நீ கொஞ்சம் பரவாயில்ல நல்லாவே வந்து பண்ணிருக்க அப்புறம் மாதிரி அந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் பாராட்டுறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஹீரோட செக்ட பயங்கரமா வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். அதை மொத்தமா வந்து அழிச்சு உங்களுக்கு நான் வந்து பெரிய ஹெல்ப் பண்ண போறேன் அப்புறம் மாதிரி சொல்றான். இதை கேட்டவனே அந்த ஆன்சிஸ்டர் பயங்கரமா வந்து சிரிச்சுக்கிட்டு அப்புறம் அவன் கிட்ட வந்து போயிட்டு, ஆமா யாரோ ஒருத்தன் வந்து உன்னோட செக்ட மொத்தமா அழிச்சிட்டானமே அப்புறம் மாதிரி வந்து கேக்குறாங்க. நீயே இப்ப வெறும் தனியால தான் இருக்க. நீ எப்பறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவ? அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல ஒரு மேரேஜ் அலையன்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. அதுல கலந்துக்கிறதுக்காக 9 செக்ல இருந்தும் கண்டிப்பா ஆளுங்க வருவாங்க. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் 10,000 மான்ஸ்டர் மவுண்டனுக்கு கூட்டு போயிட்டு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணலாம் சொல்லி ஒரே இடத்துல ஒண்ணா கேதர் பண்ணி லாக் பண்ணிடலாம். அவங்கள வந்து கேட்ச் பண்ணிடலாம் சொல்றான். இதெல்லாம் கேட்ட அந்த ஆன்சிஸ்டருக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா தெரியுது. அப்ப அவன்கிட்ட நீ வந்து என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பொருளையுமே வந்து கொடுத்து அவனை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனை காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.